டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் ஹெல்த்துக்கு என்னென்ன மாதிரி யோகாசனாஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இந்த பார்க்கலாம். கட்னா உங்களுக்கே தெரியும், நம்ம செரிமானத்துக்கான ஹெல்த்தியாக நம்ம எப்படி அந்த இதை ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல அதே மாதிரி யோகாசனாஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி ப்ரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைகளை ரப் பண்ணி கண்ணு மேலே வச்சுக்கோங்க. மெதுவாக கைகளை பின்னாடி கொண்டு வந்து முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கால்களை ரெண்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளை நல்லா மேல் நோக்கி உயர்த்தி மூச்சை நல்லா வெளியே விட்டதுக்கப்புறம் முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ரெண்டு காலையும் முடிந்த அளவு எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுக்க முடியுமோ தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி கைகளை நல்லா மேல் நோக்கி உயர்த்தி மூச்சை நல்லா வெளியே விட்டதுக்கப்புறம் ஒன் சைட் பெண்ட் பண்ணுங்கள். சென்டருக்கு வந்துட்டு 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆசனாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ரெண்டு கால்களையும் மடக்கி நேராக உட்காந்துக்குங்க. நல்ல மூச்சை உள்ளே இழுக்கும்போது ரெண்டு கைகளும் மேல் நோக்கி உயர்த்துங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கீழ் பகுதியிலேருந்து முன்னாடி அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். மெதுவாக கைகளை ஸ்ட்ரெச் பண்ணலாம். மெதுவாக கைகளை மேல் நோக்கி உயர்த்தி ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக கைகளை உங்கள் முதுகு பின்னாடி வச்சுக்கலாம். திருப்பி அதே மாதிரி உங்களோட லோயர் பேக்லேருந்து பெண்ட் பண்ணுங்கள். வயிற்று பகுதியில் அந்த ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். மெதுவாக மேலே வாங்க. கைகளை ரிலீஸ் பண்ணிக்கங்க. மெதுவாக ஒரு காலையும் ரிலீஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஆங்கிள் ஜாயிண்ட்டை மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்ச நேரம். அடுத்ததாக மெதுவாக உங்களோட ரைட் லெக்கை ஸ்ட்ரைட்டாக மடக்கி இந்த முட்டிக்கு நேராக உங்கள் காலை வச்சுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டை நல்லா மேலே நோக்கி உயர்த்தி உங்களுடைய ரைட் லெக்கை கிராஸ் பண்ணி ஆங்கிள் கிட்ட பிடிச்சிட்டு முடிஞ்சளவு உங்கள் பாடியை ட்விஸ்ட் பண்ணி உங்களுடைய சின் பகுதி வந்து ஷோல்டர் கிட்ட வரணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்த கால் அதே மாதிரி. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பயிற்சி எல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைங்கிறது வராது. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.